ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு 1 மினிட்ல ஒரு சட்னியும் ஒரு தொகையிலும் ரெண்டுமே நம்ம செய்ய போறோம். இது ஒரு சீக்ரெட் ரெசிபி. நான் உங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். உங்க வீட்டுக்கு யார் வந்து சாப்பிட்டாலும் இந்த சட்னி நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. வாங்க பார்க்கலாம். 1 மினிட் தொகையல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இந்த ஸ்பெஷல் இட்லி பொடி ரெசிபி நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்பைஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 பல்லு பூண்டு அப்படியே உரிக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி பொடியில் உப்பு இருக்குது, பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரே நிமிஷத்தில் சூப்பரான தொகையல் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் தேங்காயை துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஸ்டைலில் பொடி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஒரே நிமிஷத்தில் இந்த தொகையல் ரெடி ஆகிடும். மார்னிங் ரஷ் ஹவர்ஸில் இந்த ஸ்டைலில் பொடி இருந்ததுன்னா உங்களுக்கு டிஃபனுக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ஒரு சாதத்துக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். டிஃபனுக்கு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இதுலேயே தண்ணியை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஃபனுக்கு இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டே நம்மளோட இன்ஸ்டன்ட் தாளிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு டிஃபனுக்கு ஏற்ற சட்னியும் ரெடி ஆகிடும். ரிலாக்ஸாக சமையல் பண்ணி ஹாப்பியாக ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடுங்க. இட்லி பொடி இன்ஸ்டன்ட் தாளிப்பு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டீங்களா நம்மளோட சீக்ரெட் ரெசிபி என்ன அப்படின்னு? இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் இப்படின்னு இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி யார் வந்தாலும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம அப்படி மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.